அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெரோட் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் இந்த வாரம் நமக்கு எப்படி அமைய போகுது பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி, அப்புறம் ஒரு நாளும் அடுத்த சனிக்கிழமை வர என்ன நடக்க போகுது, அதுக்கு ஏதாவது ஹெல்ப், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வீக் அஹெட் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப். என்ன ஹெல்ப்? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ரிசீவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஜென்ரோசிட்டி. அதாவது எல்லாத்தையும் நானே பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது, இல்லை எனக்கு ஹெல்ப் கேட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் உங்கள் தலையிலே போட்டுக்காதீங்க. எல்லாத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்டே கொடுத்துருங்க. எல்லாருமே அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர், ஒர்க் பிளேஸ், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யாரோடைய பாரத்தையும் நீங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. அடுத்தது சப்போர்ட். ஆஃபர் யுவர் சப்போர்ட் டு சம் ஒன். எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய் ஆஃப் சர்விங் அதர்ஸ். பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது என்னடா ஹெல்ப்பும் வேணான்றாங்க, சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு இல்லை. இது நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். யார் அப்படின்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? இப்போ உங்களோட லவ்ட் ஒன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இஷ்யூ, அவங்க உங்களோட வேலை என்ன பார்த்துட்ருக்காங்க, இல்லைனா மென்டலாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போது அந்த சமயத்தில் உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. அதுதான் சப்போர்ட். அப்போ நீங்கள் கொடுக்குறதுல சந்தோஷப்படணும், அதே சமயம் வாங்குறதுலேயும் கரெக்டாக இருக்கணும். எந்த பக்கமுமே ஓவராக போகாமல் பார்த்துக்கோங்க. எந்த பக்கம் ஓவராக போனாலும் அது பேலன்ஸ் கொண்டு வாங்க இந்த வாரம். அதாவது கொடுத்துட்டே இருக்காதீங்க, கொடுத்தா நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க. வாங்கிட்டே இருக்காதீங்க, கொடுக்குறவங்க ட்ரெயின் ஆகிடுவாங்க. யாருக்கு அது ரொம்ப சிம்பிளாக பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். யாருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணுங்கள். யாரையும் ஓவராக தாங்காதீங்க. யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இல்லைனா நீங்கள் பேர்ன் அவுட் ஆவீங்க, அதாவது எக்ஸாஸ்ட் ஆகிறது, ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. எல்லாத்துக்கும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட ட்ரீமை நீங்கள் சேஸ் பண்ண முடியாது. அதுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் வீக் அஹெட் எனர்ஜி. என்ன கைடன்ஸ் யோகினிஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புகிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, லீலா பாதா, மியூசிக், ட்ரம்ஸ், அப்புறம் மகேஸ்வரி. ஸோ இது 2 கார்டு தான் எடுக்கிறேன். கமலபாதா எஜுகேஷனுக்கு இருக்கவங்க. லெட்ஸ் see. கமலபாதா லக்ஷ்மியும் ரெப்ரசன்ட் பண்ணோம். லீலா பாதா பார்த்தீங்கன்னா ஜாய், அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கணும். ஒரு மொமெண்ட்டையும் சந்தோஷமாக கழிக்க ஆரம்பிங்க. அதுதான் இந்த பவுண்டரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகாது. ஸோ உங்களுக்குன்னு டைம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு அந்த பிளிஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஸ்டேட், எதையுமே உணராத ஒரு நிலை, அதாவது முக்திலாம் இல்லை. என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கழிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் தான் உள்ளே வருமே தவிர, உங்களுக்கு இந்த துக்கம், இந்த கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போயிடும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய மியூசிக் கேளுங்க. உங்களோட ஜாய் இன் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிங்க. அடுத்தது அது பெரிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். உங்கள் எனர்ஜி ஃப்ளோ ஆகட்டும். ஃப்ரீ. எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, எங்கேயுமே இறுக்கி பிடிக்காதீங்க. இது சரியா, அது தப்பா, ரொம்ப குழப்பமே வேண்டாம். உங்கள் மனசுக்கு தெரியும் இது சரி, அது தப்புன்னு. அதாவது பவுண்ட்ரி, உங்கள் பவுண்டரியில் நீங்கள் கிளியராக இருக்கணும். சிலருக்கு ட்ரக்ஸ் சந்தோஷமாக இருக்கும், அதனால் நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களோட என்ன சொல்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஜாய் அப்படிங்கிறது நம்ம சோலோட இருக்க கனெக்ஷனில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறதோ, ஒரு குருவிக்கு ஒரு தீனி போடுறதோ, ஒரு தண்ணி வைக்கிறதோ, இதெல்லாம் ஸ்மால் ஜாய்ஸ். அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுல நமக்கு கடவுள் கொடுக்குற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னா அதை உங்களால் விட முடியாது. அதான் சொல்கிறாங்க. அதாவது சவுண்டு தான் உங்களுக்கு. ட்ரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷனில், அந்த பூம் பூம்னு அந்த சவுண்டில் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அது ஒரு சூப்பரான யூனிக் வைப்ரேஷன் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி சவுண்டு தான். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவீங்கன்னா இந்த வாரம் நிறையா ப்ளே பண்ணுங்கள். அந்த சவுண்டில் உங்களை மறங்க. உங்களை சுற்றி அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நிறைய வைப்ரேஷன் மியூசிக் போடுங்க. அதில் நிறையா ட்ரம் சவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எனர்ஜியை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்போயுமே பாட்டு பாடிட்டு சுற்றிட்டுருங்க. கவலைகள் உங்களை நெருங்காது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா. இல்லை நீங்கள் டல்லாக இருந்தீங்க அப்படின்னா கவலைகள் உங்களை ஆக்கிரமிக்கும்.
அன்கண்டிஷ்னல் லவ். ஸ்ரீ மகேஸ்வரி பாதா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷ்னல் லவ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேஸ்வரி பாதா சிவனோட அன்கண்டிஷ்னல் லவ்வை ஷேர் பண்ணுற ஒரு யோகினி. 2 பேரும் அவ்வளோ சப்போர்ட்டிவ் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது நந்தி மேலே, சிவனோட வாகனம் தான் அதுவுமே. அவங்க வந்து 3rd ஐ சக்ரா, அவங்களோட 3rd ஐ, சிவனோட 3வது கண் நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இந்த மகேஸ்வரி பாதாவுக்கும் நெற்றிக்கண் இருக்குது. அதாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்க காதல், மேபி இது காதலை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது பியூரா அப்படின்னா, இப்போது உங்கள் காதலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை இந்த வாரம். இப்போது நீங்கள் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நோ கண்டிஷன்ஸ். அவங்க வந்தால் தான் சந்தோஷம், அவங்க எங்கிட்ட பேசினா தான் சந்தோஷம், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் வச்சுக்க வேண்டாம். இந்த சமயம், இந்த வாரம் நீங்கள் அவங்களுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்க வேண்டிய சமயம். அதாவது நீங்கள் ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன், அன்கண்டிஷ்னல் லவ் ஷேர் பண்ணிங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அவங்களால அதை பார்க்க முடியும், நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதை அவங்களால உணர முடியும். அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் உங்களோட எனர்ஜியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட காதல் நீங்கள் நேசிக்கிறவங்களும் அதே அளவு சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இது வந்து தான் ஒரு விஷயம், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த வாரம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம். அதாவது கெட்டவங்க கிட்டேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கடவுளோட அன்கண்டிஷ்னல் லவ்வுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து டிவைன்லி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். உங்களோட எல்லா விஷயங்களுமே இங்கே ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் விஷயமாக ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா பாட்டம் டெக்கில் இருக்கிறது கமலபாதா. உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரபிள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மகாலட்சுமியோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். நீங்கள் வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் இந்த வாரமே சால்வ் ஆகணும்னு கிடைக்காதீங்க. அதுக்கான வழி இந்த வாரம் வந்து உங்களுக்கு பிறக்கும். ஸோ அது நீங்கள் பிறக்கணும் அப்படின்னா, அந்த வழி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எனர்ஜியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் வீக் அஹெட் எனர்ஜி ஃபார் கலெக்டிவ். ஃபைன், நீங்கள் நம்பினீங்கன்னா நம்புங்க. இங்கே பாருங்கள், ஃபைன் ஜாய் இன் த வைல்ட். நீங்கள் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக குட்டி குட்டி சந்தோஷங்களில் தான் இருக்கணும். அடுத்தது பவர் ஆஃப் த ப்ரெசென்ட். எப்போவுமே வந்து ப்ரெசென்ட்லேயே இருங்க. ஃப்யூச்சர் வேண்டாம், பாஸ்ட் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே உங்களோட வாழ்க்கை வந்து அழகாக தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை இன்னுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். லிசன் டு த மியூசிக், லிசன் டு த வேர்ட்ஸ். அப்படி இல்லைன்னா லிசன் டு த யூனிவர்ஸ். இல்லை உங்கள் காதல் என்ன மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு பாருங்கள். இது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வைப்ரேஷனல் எனர்ஜி என்னன்னு பாருங்கள். அவங்க நிச்சயமாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட காதல் தேவை. பட டைட்டில் நல்லா தான் இருக்குது. பட் ப்ளீஸ் திங்கட்கிழமை எனர்ஜி, திங்கட்கிழமை என்ன எனர்ஜி கலெக்டிவ்க்கு? திங்கட்கிழமை என்ன எனர்ஜி? மதர் ஆஃப் கப்ஸ், அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ திங்கட்கிழமை ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க மாஸ்குலினுக்கு அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்க போகிறீங்க. அடுத்தது உங்கள் காதலில் நீங்கள் ரொம்ப கன்சர்ன்டாக இருக்க போகிறீங்க. கன்சர்னாக பாதுகாக்கிறது. அந்த ஒரு கப் அது பார்த்திங்கன்னா உங்கள் இறகுக்குள்ளே வச்சு பாதுகாத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு இந்த மண்டே கிடைக்கும். ஃபெமினனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த காதலை நீங்கள் தரப்போகிறீங்க. ஓ மை காட். 10 ஆஃப் கப்ஸ் ரிவர்சல் டியூஸ்டே. ஸோ மாஸ்குலின் எனர்ஜி இல்லைனா ஃபெமினின் எனர்ஜி யாராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ட்ராபேக், செட்பேக் அந்த மாதிரி வரலாம். ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு பெட்ரேயல், பேக் ஸ்டாப் கிடைக்கலாம். ஆனால் வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் ஸ்டாப்னால இல்லைனா ஒரு செட்பேக்னால நீங்கள் இந்த காதலோட அருமையை உணர்ந்து கொள்வீங்க. என்றைக்கு அப்படின்னா புதன்கிழமை. ஸோ என்ன அப்படின்னா இந்த அன்கண்டிஷ்னல் லவ் இந்த மாஸ்குலினுக்கு இருக்கும். ஃபெமினின் கொடுக்க போகிறீங்க. டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு செட்பேக் இருக்கும். இல்லைனா ஒரு உண்மை வெளியில் வரும். அவங்க ஃபேமிலியோட சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இந்த காதல் அவங்க எப்படி இந்த காதல் மேலே இன்னுமே அவங்களுக்கு வந்து அலாதி பிரியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அலாதி பிரியம்னு சொல்ல முடியாது. அலாதி நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே அவங்கள விட்டுட்டு போகலை. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலே அவங்களோடய இருக்கீங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பிளாக்கேஜாக வர ட்ரை பண்ணுது. நம்ம பார்க்கலாம் பிளாக்கேஜா அப்படின்னு. ஸோ வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதலில் நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு காமிக் பீப்புள் மேபி பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை என்னன்னு பார்ப்போம்.
ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மண்டேலையாவது சரி இல்லை உங்கள் டைரியிலையாவது சரி அந்த நாளை நீங்கள் ஈஸியாக கடந்துட முடியும். இந்த ரீடிங் என்ன பர்பஸ்னால் உங்களோட வாரத்தை காதல் விஷயத்துலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா அப்செட் ஆக மாட்டோம். அப்செட் ஆகலை அப்படின்னாவே இதுதான் நடக்கும், அவங்க சொன்னாங்க, ஓகே இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது க்ரியேட் பண்ணும். அதுதான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் வான்ஸ். இந்த தடைகள் வந்து இந்த மாஸ்குலின் எனர்ஜியை தடுக்குமா அப்படின்னா 0 வேல்யூ இந்த தடைக்கு. நான் காமிக்ஸ் க்ரியேட் பண்ணுற ட்ராமாவுக்கு மாஸ்குலின் கிட்ட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0. ஆனால் இந்த தடை தான் மாஸ்குலினோட அன்கண்டிஷனல் லவ், அதாவது இந்த ஃபெமினின் எனர்ஜி அவங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே நம்ம முன்னாடியே பார்த்தது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காதலை உள்ளே போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாஸ்குலின் வந்து கிராஜுவலாக அந்த காதலை உங்களுக்கு திருப்பி, அதாவது என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் சந்தேகத்தை போட்டிங்கன்னா சந்தேகம் தான் வரும், கோவத்தை போட்டிங்கன்னா கோவம் தான் வரும். கோவம் நீங்கள் மாஸ்குலின் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வேறு பக்கம் இருந்து வரும். அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நீங்கள் வெளியில் விடாமல் அன்கண்டிஷனல் லவ் சரி எது இருந்தாலும் அது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம கட்டிக்க போகிறது இல்லை நம்மளோட காதல் நம்மளோட ஆள் அப்படின்னு என்ன பாசிட்டிவ் வைப் வேணால் வச்சுக்கோங்க, என்ன நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. எப்படி போனாலும் அவங்க வந்து நம்மளோட லவ் நம்ம வந்து விட்டு கொடுக்குறதுங்கிறது வந்து அந்த லவ்வை நம்ம வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி. நல்லவங்களோ கெட்டவங்களோ திருத்தி எடுத்துகிட்டு வரது நம்மளோட கடமை, திருந்துறது அவங்களோட பொறுப்பு. ஆனால் அதை வந்து இடையில விட்டுக்கிட்டு ஓடுறது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ லவ், ரைட்? ஒரு காதல்னால் இந்த ஜென்மத்தில் இதுதான் அப்படின்னா அதுக்காக நீங்கள் போராடணும். அதுக்கப்புறம் என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். 3 சீக்ரெட்ஸ் வரப்போகுது, இல்லைன்னா இல்லூஷன்ஸ் வந்து மாஸ்குலினுக்கு தெரிய போகுது. ஃபேமிலி பற்றியும் சரி இந்த காமிக் பீப்புளையும் சரி மேபி அவங்க பண்ண போகிற விஷயங்கள் மாஸ்குலினுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். பட் வெள்ளிக்கிழமை மாஸ்குலின் வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்க போகிறாங்க. அடுத்தது அவங்க ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ண போகிறாங்க. சனிக்கிழமை ஸ்பிரிட்ஸ் வாவ் வேர்ல்ட் 4 ஆஃப் வான்ஸ். இப்படி சனிக்கிழமை உங்களை அவுட்டிங் கூட கூப்பிடலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. மாஸ்குலினோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து அன்கண்டிஷனல் லவ், அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு எண்டிங் கம்ப்ளீஷன் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அவங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்கள் காதலை எப்படி கல்யாணத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல போகும். இவங்க பண்ணுற தடைகள் எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த ஒரு பெட்ரேயல், இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாஸ்குலினுக்கு அவங்களோட நிலைமை, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க, இல்லைன்னா எவ்வளோ கேவலமாக அவங்கள ஏமாற்றிருக்காங்க, எவ்வளோ முட்டாளாக அவங்க இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி ரிலேட்டடான சுச்சுவேஷன், அதாவது எமோஷனல் ஃபுல்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்னால் இந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபேமிலியில் இருக்காது. அடுத்தது வந்து அவங்கள எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி எமோஷனலாக முட்டாளாக்கி நிறைய பொய் புரட்டுகள் இருக்கும். ஏதோ ஒரு உண்மை இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த ஃபேமிலி, அந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபேமிலி தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஃப் கப்ஸ் வந்து அப்ரைட்டில் நிற்குது. அப்போது வந்து இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட வேல்யூ வந்து 10 மடங்காக தெரியும். அடடா, இந்த ஃபேமிலிக்காக நம்மளோட காதல் தேவதையை வந்து வீடு வந்தோம், இல்லை அவகிட்ட பேசாமல் இருந்தோம், இல்லை நம்ம வந்து காதல் இவ்வளோ பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணாமல் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறது இந்த மாஸ்குலினுக்கு புரிய வரும். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லெசன் இந்த மாஸ்குலினுக்கு கண்டிப்பாக நடக்கும். அவங்க இந்த லெசனை எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ சாட்டர்டே வரைக்கும் பார்த்தாச்சு. நம்ம ஓவரால் எனர்ஜி தான் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வாக்கிங் அவே, குயின் ஆஃப் வான்ஸ். இதுதான் இங்கே ஸ்பெல் ஒர்க் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து அந்த மாஸ்குலின் வாக்கவே பண்ண போகிறாங்க. இது வந்து நீங்கள் கிடையாது, இது வந்து காமிக் ஃபெமினன். அவங்க வந்து அதாவது எம்ப்ரஸ் எனர்ஜியில் ட்ரை பண்ணுறாங்க. பட் அது வந்து நடக்காது. ஏன்னா அந்த மாஸ்குலினுக்கு சில உண்மைகள் தெரிய வரப்போகுது. இந்த மாஸ்குலின் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண போகிறாங்க. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிசைஸாக எக்ஸிக்யூட் ஆகிறது டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் வந்து யூனிவர்ஸோட ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் என்ன ட்ராமா போடுங்க அந்த ட்ராமா அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா கடைசியில் கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும், யூனிவர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஒரு கெட்ட சுச்சுவேஷன் இல்லைனா ஒரு கெட்ட ஃபெமினின் எனர்ஜி, அது ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்களாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸ் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைனா அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுற வேறு ஏதாவது ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். கண்டிப்பாக ஃபெமினின் எனர்ஜி அது மாஸ்குலினாக கூட இருக்கலாம். அவங்களோட உண்மை ரகசியங்கள் இல்லைனா அவங்களோட ஸ்பெல் ஒர்க்லாம் வந்து இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த மாஸ்குலின் அந்த இடத்த விட்டு வாக்கவே பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு.
இந்த தடைகள்னால இன்னுமே இந்த மாஸ்குலின் இந்த காதலை நோக்கி ரொம்ப வேகமாக இல்லைன்னா ரொம்ப ஆழமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த தடைகள் தான் அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு கோவத்தை இல்லைன்னா ஒரு டிட்டர்மினேஷன், அந்த நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற அந்த அடம் பிடிக்கிற தன்மையை கொண்டு வருது. அதுக்கு வந்து நீங்கள் காமிக்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்களோ ஃப்ரீயாக விடுங்க, மாஸ்குலின் எனர்ஜி உங்களை நோக்கி வருவாங்க. இப்போ மாஸ்குலின் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அந்த 10 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி சுச்சுவேஷனால், இந்த வாக்கவே பண்ணுற சுச்சுவேஷனால் அவங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து அன்பேரபிளாக இருக்கும். அதாவது பொறுக்க முடியாத அளவுக்கு இது வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த கட்டத்துக்கு இந்த மாஸ்குலினை தள்ளும்போது தான் அந்த மாஸ்குலினுக்கு அந்த மூணாவது கண், அதாவது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது, உண்மை என்ன அப்படிங்கிறது அப்பட்டமாக புரிய வரும். அந்த அப்பட்டமாக புரியும் போது காதலோட அருமை உங்களுக்கு தெரியும். கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லை. அவங்க வந்து எமோஷனலாக ஸ்டேபிள் ஆக போகிறாங்க. நிறைய அடி வாங்கி அவங்களுக்கு நிறையா புரிய வரும். அதாவது தோல்வியை தழுவி இந்த மாஸ்குலினுக்கு என்ன சொல்கிறது, தோல்வி வந்து இனிமேல் இந்த மாஸ்குலின் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப தோத்துட்டாங்க இந்த காமிக் பண்ண ட்ராமாவில். இப்போ வந்து அவங்களுக்கு தோல்விங்கிறத வந்து அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, அந்த மறுத்து போன தோல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்க பண்ணுறது இனிமேல் அவங்களுக்கு உரைக்க போகிறதில்ல. அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க மறுத்து போச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பிளாங்காக பார்க்க ஆரம்பிப்போம் ஒரு ரியாலிட்டியை. நம்மளுக்கு அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ இப்படியா, சரி இப்போ என்ன அப்படின்ற ஆட்டிடியூடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கு தான் இப்போ மாஸ்குலின் போயிட்டுருக்காங்க. ஃப்ரீயாக விடுங்க. இந்த வாரம் மாஸ்குலினுக்கு உங்களோட காதல் ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ நான் வந்து ஒரு கார்டு மட்டும் எடுக்கலாம்னு நினச்சேன், இல்லை. இந்த மாஸ்குலின் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸில் தான் வரப்போகிறாங்க, கிங் ஆஃப் கப்ஸில் இல்லை. உங்களோட சேர்ந்து தான் அவங்க எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு வர போகிறாங்க. அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இந்த அன்கண்டிஷனல் லவ், அவங்க எமோஷனலாக ரொம்ப பேலன்ஸ்டாக ஆக போகிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த காதல் தேவதைனால். மதர் ஆஃப் கப்ஸ், நீங்கள் ரொம்ப ஸ்டேபிள், நீங்கள் எப்போவுமே அப்படி தான். அவங்கள அப்பப்போ ட்ரிகர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. இந்த மாஸ்குலின் உங்களோட இன்டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அது அவங்களோட நல்லதுக்கு தான் அப்படின்ற புரிதல் அந்த மாஸ்குலினுக்கு வரும். அவங்க வரும்போது நைட் ஆஃப் கப்ஸில் தான் வருவாங்க. ஸோ அவங்களோட எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா இந்த காதல் சூப்பராக கிரவுண்ட் ஆகும். 4 ஆஃப் வான்ஸ் திரும்பவும் வந்திருக்கு. ஸோ உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிகிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் பொறுமை. காதல் தேவதை பொறுமையாக தான் இருக்கீங்க, இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்கிறாங்க. பாவம், எனக்கு தெரியுது உங்களோட கஷ்டம் என்னென்னு. டவர், இந்த டவர் தான் இந்த மாஸ்குலினுக்கு என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா வியாழக்கிழமை. இன்னிலேருந்து பிளான் பண்ணுவாங்க. வியாழக்கிழமை டவர் நடக்கும், இல்லை அது வந்து டியூஸ்டே கூட நடக்கலாம். இந்த டவர்னால தான் இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட சுயரூபம் தெரிய வரலாம். ஸோ டியூஸ்டே இல்லைனா வெனஸ்டே இந்த மாஸ்குலின் இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஒரு டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலினால் நடக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க்னால் நடக்கலாம், இல்லைனா அவங்க பண்ணுற ஸ்பெல் ஒர்க்கை பற்றின உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரலாம். ஆனால் அதை தாண்டி அந்த டவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூ பிகினிங், உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸ், இல்லைனா இந்த காதலை விட்டு விலகி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான முதல் ஆரம்பம் வந்து இந்த டவருக்கு அப்புறம் கிடைக்கும். நான் டைம்லைன் இப்போ சொல்ல போகிறதில்ல. இந்த வாரம் உங்களுக்கு தேவை இந்த 6 நாளை பற்றின தான். இது வந்து ஓவரால் எனர்ஜி. இதெல்லாம் நடக்கிறது இதுக்கு லீட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறத இந்த ஓவரால் எனர்ஜியில். மாஸ்குலின் உங்களுக்கான மெயின் டிப், இந்த காதல் தெய்வத்துக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, பேலன்ஸ் பண்ணுறீங்க, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது வரும். ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த காதல் தேவதையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி நீங்கள் கொண்டு வந்து பின்ன போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட லக், உங்களோட ஃப்யூச்சர் அமைய போகுது. அதாவது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான வேல்யூ இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும். இன்னும் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்டென்ஷனலாக வந்து அவங்கள ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்டாக வைங்க. இல்லைனா நீங்கள் பண்ண போகிற ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் லிட்ரலாக போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, கீப் யுவர் இன்டென்ஷன் தட் திஸ் ஃபெமினன் எனர்ஜி, இந்த காதல் தேவதை அதோட ஒரு பார்ட். நாளைக்கு வந்து செட் அன் இன்டென்ஷன் தட் நீங்கள் ஒரு அமௌண்ட் கெயின் பண்ணுறீங்க, இல்லை இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா இந்த நேம் ஆஃப் திஸ் ஃபெமினன் எனர்ஜி ஐம் கோயிங் டு டொனேட் திஸ் அமௌண்ட். இல்லைனா அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன், இல்லைனா நான் வந்து அவங்க பேரை அவங்களுக்கு கொடுக்குற அந்த இதை நான் வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ண போகிறேன், ஒரு இன்னசென்ட் பீப்புளுக்கு, ஒரு நீடி பீப்புளுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வைங்க. அந்த இன்டென்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களோட சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களோட அந்த மைடாஸ் டச் தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை. அதுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை வச்சு ட்ரிக்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதல பாதாளத்தில் விழறத யாராலையும் தடுக்க முடியாது. சப்போஸ் அதை நீங்கள் நல்ல எனர்ஜியில் நல்ல இன்டென்ஷனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபெமினன் எனர்ஜி இஸ் யுவர் பிளெஸ்ஸிங். அவங்க தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். நீங்கள் இப்போ குக்கூன் அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு பாதை தெரியல, ஆனால் நீங்கள் விக்ட்ரியை டேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒரு எண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. டவர் மேபி லிட்ரல் டெத்தாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை புரட்டி போடுற ஒரு விஷயம் நடக்க போகுது. 4 ஆஃப் கப்ஸ்லேருந்து நீங்கள் இம்மிடியட்டாக போக போகிறது பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 ஆஃப் கப்ஸ் கிடையாது. அதை நீங்கள் விடுற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை புரட்டி போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. நான் ஃபியர் பார்க்குறேன். அடுத்தது உங்கள் ஃபேமிலி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. ஓகே செகண்ட் ஹவுஸ் அவுட்டு. ஸோ இதை நான் ஷஃபிள் பண்ணவே இல்லை. வாவ், ஓகே செகண்ட் ஹவுஸ் அவுட். இப்போ வந்து நீங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ராமா எண்டிங். உங்கள் ஃபேமிலி வந்து இனிமேல் அந்த ஃபேமிலிக்குள்ளே உங்களால் இருக்க முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ். இனி என்ன நீங்கள் ட்ரை பண்ணாலும் யூ கான்ட் பி வித் தட் ஃபேமிலி. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த ஃபேமிலி கூட இருக்க ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ அடி நீங்கள் வாங்குவீங்க. உங்களால் ஆஃப்டர் அ பாயிண்ட் என்னால் முடியலை அப்படின்னா நீங்களே வெளியில் ஓடி வர அளவுக்கு உங்களோட பாடங்கள் இருக்கும். பேக் டு த சென்டர். ஸ்பெல் ஒர்க் நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபெமினன் எனர்ஜி பண்ணுற பிளாக் மேஜிக் இனி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபெமினன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது காமிக் ஃபெமினன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிவைன் ஃபெமினன், இந்த காதல் தெய்வத்தை இந்த மாஸ்குலினை விட்டு விலகி போகணும்னு ஸ்பெல் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ணி டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஸ்பெல் வந்து ஓடி போய் எங்கே அட்டாச் ஆகிக்குது அப்படின்னா அந்த காமிக் ஃபெமினனுக்கே அட்டாச் ஆகிக்குது. ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்த மாஸ்குலின் அந்த காமிக் ஃபெமினனை விட்டுட்டு போக போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபெமினன் ஃப்ரீயாக விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காமிக் ஸ்பெல் பண்ணுறாங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஓம் சாந்தி தவிர ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க இந்த வாரம். மாஸ்குலின் மேலே நோ கோவம். இது வந்து கோவப்பட உங்களுக்கு உரிமை இல்லையான்னு கிடையாது. உங்கள் கோவத்தை தாங்குற நிலைமையில மாஸ்குலின் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே உங்களோட அன்பு இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை. அந்த கருணை அன்பை விட இந்த வாரம் வந்து இந்த மாஸ்குலினுக்கு தேவை உங்களோட கருணை. அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கருணை யாருக்கு வேணால் காட்டலாம், உங்கள் காதலுக்கு மட்டும் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் உங்களால் ரொம்ப கோவமாக இருந்தீங்க அப்படின்னா கருணை கொடுக்கறதுக்கு தயங்க வேண்டாம். நீங்கள் தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங். அதனால தான் வந்து இங்கே பாட்டம் டெக்கில் வந்திருக்கிறது மகாலட்சுமி. ஸோ ஃபெமினன் எனர்ஜி தான் உங்களோட மகாலட்சுமி, கமலை பார்த்தா. ஸோ ஃபெமினன் எனர்ஜி தான் உங்களோட மகாலட்சுமி. இந்த மாஸ்குலனோட மகாலட்சுமி அவங்களோட தேர்ட் ஐயும் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அவங்க தான் அவங்களோட கைடிங் லைட் மாஸ்குலன்ஸ். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னா இந்த ஃபேமிலி ட்ரைங் டு எண்ட் யுவர் லைஃப் பார்த்துக்கோங்க. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அவங்க எந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படிங்கிறத இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மேபி அவங்க ஏதாவது கவரப் பிளான் போடலாம். அதில் வந்து எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு கடவுள் காட்டி கொடுப்பாங்க. அதுலேருந்து அந்த பிளான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிய வரும். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு வார்னிங் கிடச்சிருக்கலாம். அந்த வார்னிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காதல் தெய்வத்தை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா அவங்களால தான் நீங்கள் வந்து இந்த மேபி லிட்ரல் டெத் கூட அவங்க பிளான் பண்ணலாம். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறது இந்த ஃபெமினனோட எனர்ஜி, பிளெஸ்ஸிங், அவங்க உங்களுக்கு கொடுக்குற அன்கண்டிஷனல் லவ், அந்த கருணை, உங்களை திரும்ப ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிற அந்த வார்த்தை தான் உங்களை இந்த எண்ட் ஆஃப் லைஃப்லேருந்து காப்பாற்ற போகுது. ஸோ பி கிரேட்ஃபுல். இது வந்து நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேவதை வந்து இன்னொரு தடவை உங்களை விட்டு விலகி போகிறதுக்கோ இல்லை இந்த வாழ்க்கையிலேருந்து மாயமாக போகிறதுக்கோ ரொம்ப நேரம் எடுக்காது. அவங்க இன்னுமே வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா, மீண்டும் உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கணும். ஒன்று அவங்களோட அன்கண்டிஷனல் லவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷனுங்க அவங்க கொடுக்குற மரியாதை, அடுத்தது இந்த யூனிவர்ஸ் மேலே அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை. இதை வந்து நீங்கள் கொஞ்சமாவது வந்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா இந்த காதல் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். ஓகே, இப்போதைக்கு இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றது இப்போது அட் ப்ரெசென்ட் வந்து நடக்காது. ஏன்னா இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கோ அலோன் இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலின் இந்த ட்ராமாலாம் வந்து முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். கண்டிப்பாக டெஃபினட்டாக நியூ பிகினிங் இருக்குது. பட் இந்த வாரம் அது இல்லை அப்படிங்கிறது தான் மாஸ்குலினோட யூனிவர்ஸோட மெசேஜ். மேபி மாஸ்குலின் தான், ஓ மை காட், மாஸ்குலின் தான் சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் தனியாக போ, ஐ வில் கேட்ச் யூ அப்படின்னு.
ஐயா ஃபெமினின் வந்து நீங்கள் இது மாதிரி தான் பேலன்ஸாக இருக்கணும். இந்த மேஸ்குலினுக்கு கொடுங்க, ஆனால் வந்து எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து மேஸ்குலினை திட்டுறாங்க. என்ன அப்படின்னா, டிஎம் ஃபெயில் டு ரியலைஸ் யுவர் வேல்யூ. அவங்க வந்து உங்கள் வேல்யூ, அந்த காதல் தெய்வம் மைடா ஸ்ட்ரக்சர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. முட்டாளுங்க தான் அப்படி பண்ணுவாங்க. அது நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் நிறையா தடவை. ஸோ இந்த மேஸ்குலினோட ஐக்யூ லெவல் அவ்வளோதான். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். அதாவது செயலில் வந்து இந்த மேஸ்குலின் வந்து உங்களுக்கு இந்த அன்கண்டிஷனல் லெவல் காட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பாதையிலேருந்து விலக வேண்டாம். நீங்கள் வந்து முன்னாடி போய் முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். இனிஷியேஷன் வந்து மேஸ்குலின் தான் எடுக்கணும். இந்த காதல் கப்பை மேஸ்குலின் தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நீங்கள் வந்து அப்போது ருத்ரதாண்டவம் ஆட வேண்டாம். அவ்வளோதான். மூவிங் மேஸ்குலின் வந்து கண்டிப்பாக சில மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. மேஸ்குலின், இட்ஸ் டைம் ஃபார் யூ டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் பண்ண தவறுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இது உங்களோட தப்பு. உங்களோட தவறுகள் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து பூதாகரமாக டான்ஸ் ஆடும். உங்களோட தப்பை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் தவறுகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குற பக்குவத்துக்கு நீங்கள் வரீங்களோ, அப்போ தான் இந்த யூனிவர்ஸ், இந்த காதல் தேவதையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடுவாங்க. அவங்க வந்து இந்த மைடா ஸ்ட்ரெச் உங்கள் வாழ்க்கையில் தர்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து எம்டி வெசல் தான். ஸோ அந்த மகாலட்சுமி வரும்போது தான் செல்வத்தோடு வருவாங்க. அந்த மகாலட்சுமி வர வரைக்கும் உங்கள் செல்வம் உங்களுக்கு இல்லை. உங்கள் செல்வத்தை நீங்களே துரத்திட்டீங்க. ஸோ அதை உணர்ந்து நீங்கள் அந்த செல்வத்தை வா அப்படின்னு மனசார கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கும்போது தான் அந்த தேவதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள வித்தின் ரீச்சில் தான் வைக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கையில் தர மாட்டாங்க. அந்த கையில் தர அருகதையை நீங்கள் வளர்த்திக்கணும். அப்போ தான் அந்த ஏன்னா அந்த தேவதை வந்து டக்குன்னெலாம் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நீங்களை என்ன சொல்கிறது, நீங்கள் அதை உணர்ந்து அந்த யூனிவர்ஸ்க்கு அதை ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து அதுக்கான வழியை கொடுப்பாங்க. ஆனால் அப்பையும் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். அதனால தான் அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. இந்த பேலன்ஸ், இந்த கொடுக்கறது நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்டேருந்து இப்படி வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் தேவதைக்கு பண்ணது துரோகம். உங்களை மன்னிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. ஏன்னா அவ்வளோ அடி நீங்களும் வாங்கியிருக்கீங்க. அடி எங்கே விடணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அடி வாங்கிறதுக்கு தயாராக இருந்தால் யூ கேன் டேக் ரிஸ்க். 84 பார்த்தீங்க அப்படின்னா, நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், உடற்பயிற்சி வழக்கத்தை தொடர வேண்டும், நீண்ட ஆயுள் உண்டு, வெற்றி கிடைக்கும். பார்த்துக்கோங்க, உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அதுக்கான மெயின் ரீசன் இந்த ஃபெமினின் உங்களை மன்னிக்கிறது தான். அவங்க மன்னிக்காமல் போயிருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே எனக்கு கேள்விக்குறி தான். ஸோ இதில் இருமாப்பு அகங்காரம்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து காதல் தேவதை அதிர்ஷ்டம் இல்லை. வா 127 பார்த்தீங்கன்னா, அழகான பொருட்களை நுகர்வாய், நல்ல மனிதர்களின் சகவாசத்தை நாடு, அதனால் உனக்கு நன்மை உண்டு. எப்போவுமே வந்து கெட்டவங்க நல்லவங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க. கெட்டவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், பட் அவங்களுக்கான எனர்ஜி கொடுக்காதீங்க. ஸ்டேயாகவே அதே சமயம் வந்து ஓடாதீங்க. எப்படி வந்து கழுவுற தண்ணியில் நழுவுற மீனாக இருக்கிறதுன்னு பாருங்கள். அது வந்து வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். 418 பார்த்தீங்கன்னா, 3 நபர்களால் வேலை நடைபெறும், 7 நாட்கள் காத்திரு. ஓகே, அப்போ இந்த 7 நாள் பார்த்திங்கன்னா அடுத்த சண்டே. ஸோ சாட்டர்டே இந்த மாஸ்குலின், ஃப்ரைடே சாட்டர்டே பார்த்திங்கன்னா செம்ம எனர்ஜி. ஸோ சண்டே உங்களுக்கு வந்து ஹாப்பி சண்டேவாக கூட இருக்கலாம் அடுத்த வாரம். ஸோ காட் பிளஸ் யூ. ஜெய் சார்.